மல்லி வெண்பாக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப சோகமாக கவலையோட. ஏன்னா விஜய் சார் வெளியே கொண்டு வர முடியல. வக்கீல்கிட்ட போனால் அவர் என்னென்னமோ ஆதாரம்லாம் கேட்குறாரு. அந்த ஆதாரம்லாம் நம்மள்ட்ட இல்லை. ஆனால் அதுக்கு நிறைய பணம் செலவாகும்னு சொல்கிறாரு. அதுவும் நம்மள்ட்ட இல்லை. விஜய் சாரை வெளியே கொண்டு வரவும் முடியல. ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி விஜய் சார் மேலே இருந்த எல்லா சொத்தையும் அவர் பேர் மாற்றுறதுக்கு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்கா. அப்படி மட்டும் சொத்தெல்லாம் மாற்றிட்டானா அப்புறம் விஜய் என்ன பண்ணுவார்? பாவம் இல்லையா அவர்? ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்து எல்லாத்தையும் ஒரே நாள் இழந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்? பாவம் மனசொடைஞ்சு போயிடுவார் அவர் அப்படின்னு மல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபீல் பண்ணி வெண்பாக சாப்பாடு ஓட்டிகிட்ருக்காங்க. அப்போது கரெக்டாக அண்ணன் பண்ணி வராங்க. மல்லி மல்லி புள்ள என்னாச்சு புள்ள மல்லி அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் மல்லி எதையுமே காதில் வாங்காமல் சாப்பாடு ஓட்டிகிட்டு அப்படியே நிற்கிறாங்க. கிட்ட வந்த அண்ணன் பொண்ணி மல்லியை பிடிச்சி குளுக்குறாங்க. மல்லி என்னாச்சு? பெரியம்மா சொல்லுங்கள் பெரியம்மா. என்ன புள்ள அவ்வளோ நேரமாக கூப்பிட்டுருக்க, நீ எதையுமே காதில் வாங்காமல் அப்படின்னா தீவிரமாக யோசிச்சுட்ருக்கேன். வேறு என்ன பெரியம்மா யோசிக்க போகிறேன்? அவரை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் கொண்டு வரத்துக்கு நம்மள்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதான் அவர் எப்படி கொண்டு வர போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பெரியம்மா. இங்கே பாரு புள்ள, நீ எதுக்கும் பயப்படாத புள்ள. கண்டிப்பாக விஜய் தம்பி அவன் வெளியே கொண்டு வந்துடலாம் புள்ள. எப்படி பெரியமா கொண்டு வர போகிறோம்? நம்மள்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது? நம்மள்ட்ட ஆதாரமும் இல்லை, பணம் காசும் இல்லை. விஜயை வெளியே கொண்டு வரவும் முடியாது. அதோட சொத்தும் கைவிட்டு போக போகுது. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் வெளியே இருந்தும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல பெரியமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன பிள்ளை விஜய் தம்பி வெளியே கொண்டு வரதுக்கு நம்மளால் முடியல தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கான ஆதாரத்தை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஆதாரம் நமக்கு கிடச்சிரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன சொத்து எல்லாத்தையும் அவள் பேருக்கு மாற்ற போகிறான். அதை தடுக்கணும், அவ்வளோதானே. இப்போ என்ன பிள்ளை ஒரே பத்திரம் தானே. அந்த பத்திரத்தை தேடி எடுத்து கிழிச்சு போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. அந்த பத்திரம் எங்கே இருக்கும் இப்போது? அது எங்கே இருக்குது எனக்கு எப்படி தெரியும் பெரியமா? சரி ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் எங்கே? இப்போ தான் கிளம்பி எங்கேயோ போனாங்க. போயிட்டாங்களா? ஒரு சைடு வரேன். பெரியமா எங்கே போகிறீங்க? வரேன் இருப்புல அப்படின்னு அண்ணன் பண்ணி ஓடி போய் மெயின் டோரை பூட்டிகிட்டு வராங்க. புள்ள வா போகலாம். இப்போது பெரியமா என்ன பண்ணீங்க? மெயின் டோரை பூட்டின புள்ள. ஏன் பெரியமா? ஆமாம் திருப்புன்னு ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதான் பூட்டிட்டு வந்திருக்கேன். சரி இப்போ என்ன பண்ண போகிறேன் பெரியமா? வா புள்ள. அந்த ராஜி எப்படியும் எடுத்துருந்தா அவளோட பீரோவில் இல்லை ரூமில் தான் இதாக வச்சுருப்பா. போய் ரூமில் இருக்கான்னு தேடி பார்ப்போம். கிடச்சதுன்னா நமக்கு அதிர்ஷ்டம் தானே. ஐயோ பெரியமா வேணாம் பெரியமா, தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிட போகுது. ஏய் மல்லி என்ன புள்ள எப்படி பேசுகிற? ஏன் அவன் ரொம்ப யோக்கியமா? அவளே திருட்டு வர தானே பார்க்குறா. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தப்பு இல்லை. நீ வா புள்ள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மல்லி அழைச்சிக்கிட்டு வெண்பா மல்லி அண்ணன் பொண்ணி 3 பேரும் ராஜி ரூமில் போய் தேடுறாங்க. தேடும்போது கரெக்டாக அவங்களுடைய கட்டில் கடையில் அந்த முக்கியமான ஃபைல் வச்சுக்கிறத பார்த்துடுறாங்க. ஃபைலை பார்த்துட்டு மல்லி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆனால் பெரியமா இந்த இருக்குது பெரியமா இந்த பத்திரம் இதுதான் அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா 3 பத்திரத்தில் கழிச்சு வாங்கியிருக்காங்க. சரின்னு சொல்லி மல்லி ஒன்று இந்த 3 நம்ம கிழிச்சு போட்டுறாங்க பெரியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏ மல்லி இங்கே தான் நீ தப்பு பண்ணுற. இந்த பத்திரத்தை நம்ம கிழிச்சு போடணும் அப்படின்னா ராஜ் வந்து பாப்பா பத்திரம் காணத்து என்ன பண்ணுவா? சரி பத்திரத்தை யாரும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏன் நமக்கு தெரியாமலே விஜய்கிட்ட பத்திரத்தை கழித்து வாங்கி அது மூலிமா சுற்றலாம் அவர் பேருக்கு மாற்றிட்டானா என்ன பண்ண முடியும்? ஆமாம் பெரியமா கண்டிப்பாக செய்வா பெரியமா. நாம் ஒவ்வொரு முறையும் தேடி கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இந்த முறை பத்திரம் காண போச்சுன்னா அடுத்த முறை இதை விட ரொம்ப பத்திரமா வச்சுப்பாவ. என்ன பண்ண முடியும் பெரியமா? அப்போ நான் சொல்கிறது கேள்வி புள்ள. நான் சொல்கிற மாதிரி அந்த பத்திரத்தை எழுத கொஞ்சம். என்ன பெரியமா எழுத போகிறீங்க? நான் சொல்கிறேன் எழுது புள்ள. சொல்லுங்கள் பெரியமா. விஜயோடைய எல்லா சொத்துக்களையும் எல்லா பிஸ்னஸையும் என்னுடைய முழு மனதோட நான் மல்லி என்கிற மல்லிகாவுக்கு எழுதி தர சம்மதிக்கிறேன் அப்படின்னு எழுது புள்ள. ஐயோ பெரியமா என்ன சொல்கிறீங்க? எனக்கெல்லாம் வேணாம் புள்ள, நான் சொல்கிறது கேளு. இல்லை பெரியமா எனக்கெல்லாம் வேணாம் பெரியமா. அவங்க அப்புறம் அதை வச்சு ஒரு பிரச்சனை கொண்டு பண்ணுவாங்க. புள்ள நான் என்ன சொல்கிறேன் புரியுதா உனக்கு? இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாறுனுச்சுன்னா எப்போ வேணாலும் நீ திரும்ப விஜய் சாருக்கு எழுதி கொடுத்துடலாம். ஆனால் அதுவே விஜய் பெல்லி சொத்து இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் அந்த ராஜி நமக்கு தெரியாமல் சொத்து எல்லாத்தையும் அவள் பேருக்கு மாற்றிடுவா. உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க மல்லி யோசிக்கிறாங்க. சரி பெருமா அப்படின்னு இங்கே அண்ணன் பண்ணி சொன்ன மாதிரியே மல்லி பல்ல எல்லா சொத்தையும் மூவ் பண்ணிடுறாங்க. மூவ் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. வந்தவும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ராஜி வக்கீல் அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்கு வந்ததும் அந்த பத்திரத்தை போய் எடுக்க போகிறாங்க. பார்த்தா ரஞ்சிதா ராஜிமா பத்திரம் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்ல, நல்லா பாரு ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறாங்க. தேடினா பத்திரம் கிடைக்கல. என்ன இது பத்திரத்தை இங்கே தான் வச்சுருந்தேன் சேஃபா, எப்படி மிஸ் ஆகிருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு ராஜி யோசிச்சுட்டு இருக்கும்போது மல்லி வராங்க. என்ன ராஜி பத்திரத்தை காணுமா அப்படின்னு நம்ம அண்ணன் பண்ணி கேட்க, டக்குன்னு ராஜுவனே ஏய் அண்ணன் பண்ணி அவள் பத்திரம் எங்கே உனக்கு தெரியுமா? அந்த பத்திரம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கவும், பத்திரம் இந்த தான் இருக்குது. பத்திரத்தை எதுக்கு நீங்கள் எடுத்தீங்க? பத்திரத்தை கொடுங்கடி போல அப்படின்னு சொல்ல, பத்திரத்தையா? அந்த பத்திரத்தில் நாங்கள் எழுதி வச்சிட்டோம் இங்கே பாரு அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா எது எழுதிக்கிறது தெரியுது. ஓ அப்படியா? ஓ இப்போ பத்திரத்தை எடுத்து எதாவது எழுதி வச்சிட்டோம்னா அந்த பத்திரத்தை யூஸ் பண்ண முடியாது அவ்வளோதானே? போங்கடி பைத்தியக்காரிங்களா, உங்களுக்கு எட்டின மூளை அவ்வளோதான்டி. இப்போ என்ன அந்த பத்திரம் இல்லைன்னா எங்கள்கிட்ட வேறு பத்திரமே இல்லையா? வக்கீல் சார் வேறு எம்டி பத்திரத்தை ரெடி பண்ணுங்கள். நாம் இப்போயே ஜெயிலுக்கு போவோம். ஜெயிலுக்கு போயிட்டு விஜய்கிட்ட சொல்லி அந்த பத்திரத்தை கையெழுத்து வாங்கிட்டு வருவோம். என் தம்பி நான் சொன்னால் கண்ணை மூடிட்டு எத்தனை பத்திரத்தை வேணும் கையெழுத்து போடுவான்.
உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுடி அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. சொல்லவும் அண்ணப்படி பாத்தியா மல்லி, நான் சொல்லலை. ஆமாம் பெரியம்மா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இவளை பற்றி நீங்கள் நல்லாவே புரிஞ்சுருக்கீங்க. ஏய் ராஜி, போ ராஜி, நீ போய் விஜய்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. ஆனால் ஒன்றெல்லாம் புரிஞ்சுக்கோ, விஜய் பேர் சொத்து தானே விஜய் கையெழுத்துப்பட்டா எல்லாத்தையும் மாற்ற முடியும். விஜய் பேர்லாம் சொத்தே இல்லையே. என்ன சொத்தே இல்லையா? என்ன உளறீங்க? என் தம்பி பேர் தான் என்ன சொத்தம் இருக்குது. அது நேற்று வரைக்கும் ராஜி. இன்றைக்கி இந்த பத்திரம் என் கையில் கிடச்சதில்ல, அப்போது இதில் எழுதிருக்குன்னு சொன்னேன். இது என்ன எழுதிருக்கு? இங்கே வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுப்பாரு. நீ வேணாம் ரஞ்சிதா, இங்கே வாச்சாலும் இது படிச்சு பாருவா என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி ரஞ்சிதா படிக்க சொல்கிறாங்க. பத்திரத்தை கையில் வச்சுட்டு பார்த்தா ரஞ்சி சொல்கிறாங்க, ராஜிமா எல்லா சொத்தையும் இவ பேர் எழுதிட்டா ராஜிமா அப்படின்னு சொல்லுவோம். என்ன அவ பேர் எழுதிட்டாளா? ராஜி அதை ரஞ்சி அதை பிடிங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். டக்குனு அண்ணன் பண்ணி பத்திரத்தை எடுத்துடுறாங்க. என்ன ரஞ்சி, பத்திரம் எனக்கு புரியுதா? சொத்து எடுத்து இப்போ நான் மல்லிப்பையில் மாற்றிட்டேன். இனிமேல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. வேணும்னா நீங்கள் எங்கள்கிட்ட இதே மாதிரி வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லுங்கள், நாங்கள் வேணால் போட்டு தரோம். அப்புறமா நீங்கள் மாற்றிக்கலாம். போடி கூறு கட்டவலை. என்ன திரும்ப திரும்ப விஜய் சார் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தருவார், நீ சொத்தை மாற்றிடுவியா? அது நாங்கள் இருக்கிறவங்க நடக்காதடி. உன்னுடைய உண்மையான முகத்தில் என்ன அப்படிங்கிறத இப்பயே போய் விஜய் சார் சொல்லி உன்னோட உண்மையான முகத்தில் கிழிச்சு சொத்து எல்லாத்தையும் அவர் பேருக்கு மாற்றி உன்னை என்ன பண்ண மட்டும் பாருடி அப்படின்னு அன்னப்பண்ணி மல்லி 2 பேரும் இருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ராஜுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இவளுங்க வேறு தேவையில்ல பிரச்சனை உண்டு பண்ணுறாங்களே. இப்போது இது எப்படி சமாளிக்க போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜி பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.